இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை சிகிச்சைகளில் சிறப்பு சலுகை. என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து யாருக்கூடிய தொடர்பு இருக்குன்னு தோணுது. இவங்க சொன்னது என்னடான்னா அவர் வேலைக்கு போகிறாருன்னு சொன்னாங்க. ஆஃபீஸ் மாதிரி எந்த இடங்களுமே போகல. இவர் பாட்டுக்கும் ஜாலியாக போவார், எங்கேயாவது ஹோட்டலில் உட்காந்துருப்பார், காஃபி சாப்பிடுவார், இல்லை பார்க்கில் உட்காந்துருப்பார். ஃபோன் வரும், ஃபோன் வந்தோடனே எந்திரிச்சு போக ஆரம்பித்தார். ஆனால் அது ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போனார், இன்னொரு நாள் இன்னொரு வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் அந்த ஃபோன் வந்தோடனே எந்திரிச்சு அவர் போகிறாரு அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். இவங்க வந்து அந்த வீட்டுக்கு போனால் இவர்களுக்கு காசு, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணியோடு. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு ரிலேட்டிவ் மாலதி இருக்கிற இடம் பேசலாம். வணக்கம். வணக்கம் தம்பி. ஆர்ட்ஸ் பாட்னு ஒரு படம் மேம். அது வந்து ஒரு ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் வந்து பாலியல் தொழில் வந்து ஈடுபடுவார் மேம். அதை வந்து ஜிகலோ அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதிக கேஸ் பார்த்துருக்கீங்க இல்லையா? நீங்கள் வந்து ஜிகலோ கேஸ் வந்து பார்த்துருக்கீங்களா? அதாச்சும் ஜிகலோ அப்படிங்கிற பேரில் நம்ம பார்க்கல, எல்லாம் ரொம்ப முன்னாடியே நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துருக்கோம். இதில் வந்து அவங்க ஒரு ஒய்ஃப் வந்து எங்ககிட்ட வந்து கேஸ் கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து என் கூட உடலுறவு வச்சுக்க மாட்டேங்கிறாரு, எனக்கு ஏதோ இருக்குது, யார் கூடயோ தொடர்பு இருக்குதுன்னு தோணுது, நீங்கள் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு தான் சொல்லி நம்மகிட்ட வந்தாங்க. நாங்கள் வந்து அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம். ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும்போது பார்த்தாக்க இவங்க சொன்னது என்னடான்னா அவர் வேலைக்கு போகிறாருன்னு சொன்னாங்க. இவர் வந்து ஆஃபீஸ் மாதிரி எந்த இடங்களுமே போகல. இவர் பாட்டுக்கும் ஜாலியாக போவார், எங்கேயாவது ஹோட்டலில் உட்காந்துருப்பார், காஃபி சாப்பிடுவார், இல்லை பார்க்கில் உட்காந்துருப்பார். ஃபோன் வரும், ஃபோன் வந்தோடனே எந்திரிச்சு போக ஆரம்பித்தார். அவர் நடக்க ஆரம்பித்தோடனே நம்மளும் அவங்க பின்னாடியே போயிட்டு இருந்தோம். இந்த வேலை தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போது பார்த்தா அவர் ஒரு வீட்டுக்கு போகிறாரு. போயிட்டு ஒரு 2 hours அங்கே இருக்கிறாரு, இருந்துட்டு வந்துடுறாரு. சரி, நம்ம இதுதான் ரொட்டீன் போல் இருக்குது, நம்ம இது திரும்ப பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது திரும்ப நம்ம பார்க்கும்போது இதே மாதிரி அவர் எங்கேயோ உட்காந்துருப்பார், ஃபோன் வரும். வீட்டுக்கு வந்து ஆஃபீஸ் முடிஞ்சு வரா மாதிரி ஒரு 7:30க்கு வந்துடுவார். அந்த கல்யாண பரிசுன்னு ஒரு படத்தில் கலாப்பட்டி சிங்காரம்மா அவர் வந்து ஆஃபீஸ் போகிறேன், வேலையே இருக்காது, ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து சாப்பாடெலாம் கட்டிகிட்டு போய் பார்க்கில் உட்காந்து சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சு வருவார் வீட்டுக்கு. அது மாதிரி இவர் வந்து ஒன்று இந்த மாதிரி எங்கேயாவது காமன் பிளேசஸில் இருந்துட்டு வீட்டுக்கு போயிடுவார், இல்லை எங்கேயாவது ஒரு வீட்டுக்கு, இந்த ஒரு வீட்டுக்கு போனோன்னா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். அப்புறம் பார்த்தா திரும்ப 2 நாள் கழித்து திரும்பியும் வந்து ஒரு நாளில் அவர் இன்னொரு வீட்டுக்கு போகிறாரு, அதே சேம் பிளேஸ் போல் இன்னொரு வீட்டுக்கு போகிறாரு. என்னடா அது ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போனார், இன்னொரு நாள் இன்னொரு வீட்டுக்கு போகிறாரு, ஆனால் அந்த ஃபோன் வந்தோன்னே எந்திரிச்சு அவர் போகிறாரு அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் திரும்பியும் வந்து இனி ஒரு நாள், அப்போது இது வெவ்வேறு இடங்களுக்கு போகும்போது எங்களுக்கு மண்டை குடைய ஆரம்பிச்சிருச்சு. என்னடா நடக்குது அப்படின்னு புரியல எங்களுக்கு. அப்புறம் இன்னும் ரொம்ப க்ளோஸாக நாங்கள் வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஏன்னா இந்த போஸ்ட் மேட்ரிமோனியில் வந்து எங்களால் 30 daysக்குள்ளே வந்து 100% முடிக்க முடியறதில்ல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்க்காம நான் வந்து ஒரு தவறுதலான ஒரு ஆன்சரை வந்து கிளைண்ட்டுக்கு கொடுத்துடக்கூடாது, முழுமையாக நான் அதை பார்க்கணும் இல்லையா? அதனால் நான் வந்து என்னன்னாலும் சரி, இது 45 நாள் ஆனாலும் சரி கிளைண்ட்டுக்கிட்ட டைம் வாங்கிடலாம். ஏன்னா எங்களுக்கே பயங்கர அதாவது வேலைக்கு போகிறான்னு சொன்னாங்க, வேலைக்கு போகலை, பார்க்கில் உட்காந்துருக்காரு, ஹோட்டல் போகிறாரு, சாப்பிட்றாரு, திரும்ப உட்காந்துக்கிறாரு, அப்புறம் ஃபோன் வந்தால் ஒரு வீட்டுக்கு போகிறாரு. இந்த மாதிரி அப்போ வீட்டுக்குன்னா இப்போ வந்து நீங்கள் ஏதோ வேலை, இப்போ சப்போஸிங் இஃப் யூர் டிவி மெக்கானிக்காக இருந்தீங்கன்னா போய் டிவி ரிப்பேர் பண்ணிட்டு வரலாம், இல்லை சிசிடிவி மெக்கானிக்காக இருந்தால் சிசிடிவி ரிப்பேர் பண்ணிட்டு வரலாம், ப்ளம்பிங் ஒர்க் ஏதோ ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு வேலைன்னா அதை போய் பார்த்துட்டு வரலாம். இல்லை ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்பில் வேலை பண்ணுறாரு அப்படின்னா அங்கே டிவி இன்ஸ்டால் பண்ணுறது, ஃப்ரிட்ஜை இன்ஸ்டால் பண்ணுறது, அந்த மாதிரி வேலைக்கு போகலாம். ஃபோன் வந்தால் தான் போகிறாரு. நம்ம வீடுங்கும் போது இப்படி தான் நமக்கு நினைக்க தோணுது. அதை அப்போது வெவ்வேறு வீடுகளுக்கு அவர் போகும்போது எங்களுக்கு பயங்கர கன்ஃபியூஷன். சரி, இது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், நமக்கு இது ஒரு புதுவிதமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அட்லாஸ்ட் வந்து ஒரு நாள் வந்து ஒரு நபரோட பேசுகிறாரு. இவங்க பார்க்குங்கிறதுனால எங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அங்கே நம்ம அவரை உட்காந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு. அவங்க அந்த பேசும்போது தான் எங்களுக்கு தெரியுது வந்தவர் ஒரு பிம்ப்பு, இந்த பர்சனோட நம்பர் அது மாதிரி ஒரு பலவேறு நம்பர்கள் வச்சுருக்கிறார் அந்த நம்பர். இவங்க வந்து அந்த வீட்டுக்கு போனால் இவர்களுக்கு காசு, அங்கே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணியோடு உடலுறவு வைத்து கொள்வதற்கு.
இது நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அந்த வீடுகளில் இருக்கிறவங்க வந்து ஒரு கணவன் வந்து அவங்களோட ரொம்ப இணக்கமாக இல்லாமல் இருக்குது, வேலைன்னு போகிறது, அந்த மாதிரியான வீடுகளுக்கும், கணவன் உள்ளூரில் இல்லாமல் வெளியூரில் இருந்து சம்பாதிக்கிற வீட்டுக்கும் இவங்க போகிறாங்க. இவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா ரூம் போட வேண்டியதில்லை, ஆல்ரெடி மேரிட் பீப்புள், அவங்க ப்ரெக்னென்ட் ஆனாலும் இவங்களுக்கு கவலை கிடையாது. ஆண்களுக்கு சொல்கிறீங்க? ஆமாம். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு வந்து இவர் வந்து சொன்ன இடத்துல வேலை பார்க்கல அப்படின்றது அதை அடுத்து வெரிஃபை பண்ணும். அடுத்து அதை வெரிஃபை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஏன்னா நான் எல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு கன்க்ளூஷன் வந்ததுக்கப்புறம் தான் வெரிஃபிகேஷன் அந்த இடத்துக்குள்ளே போய் நம்ம பார்ப்போம். பார்த்தா இவர் வேலையிலேருந்து தூக்கிட்டாங்க, பணத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்த வழியை கண்டுபிடிச்சிருக்கிறார். ஸோ இதில் சம்பாரித்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு ஒய்ஃபோட வந்து இவர் ஒழுங்காக இருக்கிறது இல்லை. முதல் பிரச்சனையாக ஒய்ஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணது இவர் ஒழுங்காக இருக்கிறது இல்லை. அடுத்தது ஃபோன் வந்து இந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது அவர் ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறாரு. ஸோ ஃபோனில் காண்டாக்ட் பண்ண முடியல. அந்த டவுட்டில் தான் எங்கிட்ட வந்தாங்க, என்ன நடக்குதுன்னு தெரியல, அவருக்கு ஏதோ பிரச்சனையாக இருக்கும், ஆஃபீஸில் வேலை ஏதோ பிரச்சனையா என்னன்னு தெரியல, நீங்கள் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னு தான் நம்மகிட்ட கேட்டது. ஸோ நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு பாலியல் தொழிலில் அவங்க ஈடுபடுறாங்க. இதுக்கு வந்து நிறைய இப்போ தான் நிறைய வெப்சைட்ஸ் வந்துருச்சு உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டில் போயிட்டு அவங்க தன்னை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாங்க. அந்த வெப்சைட்டுக்காரங்களுக்கு அவங்க ஒரு குறிப்பிட்ட தொகை ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக கொடுக்குறாங்க. அப்போ இவங்களுக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்க்கு இவ்வளோ கான்டாக்ட்ஸ் தராதா அந்த மாதிரி அவங்க பேசிக்கிறாங்க. ஸோ இப்படி வந்து ஒரு இது நடந்துகிட்ருக்குது, பாலியல் தொழில் நடந்துகிட்டு இருக்குது. இது வந்து பர்டிகுலராக வந்து டார்கெட் பண்ண பார்த்தா மேம்? டார்கெட்டட் எல்லாம் கிடையாது தம்பி. இது இந்த மாதிரி அப்போது அவங்க கூப்பிட்ற வீட்டுக்கே போகிறாங்கன்னா கூப்பிட்றதுனால தானே போகிறாங்க. ஸோ இது ஆண்களுக்கு நீங்கள் என்ன மேம் சொல்ல வரீங்க? ஆண்களுக்கு நான் ஒன்றும் சொல்ல முடியல, பெண்களுக்கும் ஒன்றும் சொல்ல முடியல. எது சொன்னாலும் அட்வைஸ்லாம் நம்ம பண்ணக்கூடாது, எங்களை பற்றி எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. குழந்தைகளுக்கே அது ஸ்கூல் போகிற பிள்ளைகளுக்கோ காலேஜ் போகிற பிள்ளைகளுக்கோ, நான் ஏதோ ஒரு காலேஜில் நான் வந்துட்டு பேசும்போது நம்ம வந்து இப்படி இருக்கணும்னு சொன்ன உடனே ஒரு பொண்ணு எந்திரிச்சு என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் எப்படி நாம் இப்படி இருக்கணும்னு நீங்கள் சொல்லலாம், நீங்களே ஒரு பெண் தானே. ஸோ பெண்ணியம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம நல்ல விஷயங்களை சொன்னால் கூட அந்த நல்ல தாட்டை அவங்க எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, அதில் போய் கார்னர் பண்ணி பேசுகிறாங்க. அதாவது ஃப்ரீடம்னு இப்போ பாருங்கள், இந்த ஃப்ரீடம் இப்போது எந்த லெவலுக்கு போய்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணு வந்து ஒரு வீடியோவை போட்டாங்க, ஒரு ஆண் நபர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. ஸோ நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் நாம் என்ன சொல்கிறோன்னா, ஃப்ரீடம் பெண்ணுக்கு கொடுத்தாச்சு, அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும்னு நம்ம சொல்கிறோம். அது சரியான விதத்தில் பயன்படுத்தாமல் இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஃப்ரீடம் கொடுத்தாச்சுன்னா அந்த ஃப்ரீடத்தை வந்து தவறான வகையில் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ எதையுமே சிந்திச்சு ஆராய்ஞ்சு ஏதோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி யாருக்கும் நீங்கள் அட்வைஸ் பண்ணிங்கன்னா பிடிக்காது. அட்வைஸ் எது தெரியுமா பண்ணலாம், இதுதான் அட்வைஸ் பண்ணலாம், இதை எடுத்து ஓப்பன் பண்ணி இது பார்க்குறது தான் அவங்களுக்கு அட்வைஸ். அவங்க அதில் எதை பார்க்குறாங்களோ அது அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது சரியாக தவறான்னு கன்சல்ட் பண்ணுறதுக்கு கூட நண்பர்களோ பேரண்ட்ஸோ இல்லை கல்லூரியில் படிக்கிறவங்களோ ஆஃபீஸ் கொலீக்ஸோ யாருமே கிடையாது. அந்த மொபைலும் அந்த பர்சனும் டிசைட் பண்ணுறது தான் கரெக்ட் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. மேம் இப்போ நீங்கள் சொல்லிங்க பெண்களை வந்து ஃப்ரீடம் வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு. நீங்கள் பார்த்த விதத்தில் பெண்கள் வந்து எந்தெந்த விஷயத்துலலாம் வந்து ஃப்ரீடம் வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்க மேம்? அதாவது நிறைய விஷயங்கள் எல்லாம் டே டு டே லைஃப்பில் நிறைய விஷயங்கள் போய்கிட்டே தான் இருக்குது. அதான் பயன்படுத்துகிறாங்கன்றதை விட அவங்களுக்கு தெரியல இந்த டிரான்சிஷன் பீரியட். அதாவது ஒரு விஷயம் வந்து புதிதாக வரும்போது அதை கற்றுக்கொள்ள முறை, இப்போ ஒரு மொபைல் எடுத்து நம்ம கற்றுக்கொள்ளுற வரைக்கும் நமக்கு அது ரொம்ப பிரச்சனையாக இருந்தது. இப்போ நான் வந்து நார்மல் மொபைல் வச்சுருக்கேன், நான் இப்போ ஒரு ஆப்பிள் மொபைல் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, அதில் நிறைய கற்றுக்க வேண்டியே இருக்கும். அப்போ என்ன பண்ணேன், நான் இன்றைக்கி வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி, பசங்க நீங்களே வச்சுக்கோங்க ஆப்பிள் மொபைல், எனக்கு வேணாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ அந்த விஷயம் நம்ம கற்றுக்கிற வரைக்கும் ஒரு இது வந்து எக்ஸாம்பிளாக நான் மொபைலில் சொல்கிறேன். இப்போது வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்து நம்ம நாட்டுக்குள்ளே வந்துருச்சு. இந்த வெஸ்டர்ன் கல்ச்சரும் நம்ம இந்திய கலாச்சாரமும் ஒரு மிங்கிளாயினா ஒரு கலாச்சாரம் தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த டிரான்சிஷன் பீரியட் செட்டில் டவுன் ஆகிற வரைக்கும் இந்த பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் நம்மக்கிட்ட இருக்க கல்ச்சர் எடுத்துகிட்டு போய் வெளிநாட்டில் இருக்கவங்க நம்மள மாதிரி குடும்பமும் குழந்தையுமாக ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கலாம் ஆரம்பிச்சிட்டாங்க.
நாம் இப்போ வந்து அவங்கள மாதிரி ஆரம்பிச்சிட்டோம். ஜாயின்ட் ஃபேமிலி இல்லை, இண்டிவிஜுவலாக இருக்கிறாங்க எல்லாரும். எனக்கு வேணுமா, நான் ஒரு சீரியலாக ஒரு மூவியோ பார்த்தேன். ஒரு பொண்ணு வந்து பேட் கேர்லாக, அந்த பொண்ணு வந்து நான் நினைக்கிற மாதிரி நான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க தனியாகவே இருக்கணும்னு தனியாக இருந்தாங்க. அந்த மாதிரி வந்து நிறைய தாட்ஸ் குழந்தைங்களுக்கு நிறைய வருது. இப்போ இந்த ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், இண்டிவிஜுவலாக இருக்கட்டுமே, எந்த உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு எனக்கு கேள்வி கேட்கலாம். அந்த கேள்விக்கு உண்டான பதிலையும் நான் இப்போ சொல்கிறேன். அந்த மாதிரி நினைத்திருந்தால் நீங்களோ நானோ பிறந்திருக்க முடியாது. நாம் பேரண்ட்ஸ் வந்து ஒழுங்காக இருந்து நம்மளை வளர்த்ததுனால நம்ம இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். இப்போ அவங்களாம் இண்டிவிஜுவலாக இருந்தாங்கன்னா ஒரு வேளை குழந்தை பெற்றுக்கிறாங்களா என்னன்னு தெரியாது. அந்த குழந்தைய பெற்றுக்கிட்டா அந்த குழந்தைக்கும் வந்து சிங்கிள் பேரண்ட்டாக இருப்பாங்களா, இல்லை 2 பேருமே சேர்ந்து வாழ்வாங்களா குழந்தை பெற்றதுக்கப்புறம்ங்கிறது தெரியாது. ஸோ இது என்னன்னு தெரியாத ஒரு கல்ச்சர் நம்மக்கிட்ட போய்கிட்டு இருக்குது. அதனால் இதில் அட்வைஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்களே இதை உணரணும். இப்போ வந்து ஒரு அம்மாவும் அப்பாவும் இல்லைன்னா அவங்க இந்த உலகத்தில் ஜனிச்சு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க முடியுமான்னு அவங்க யோசிச்சு பார்க்கட்டும். ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எனக்கு செலவிட்டதுக்கு மிக்க நன்றி மேம். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை சிகிச்சைகளில் சிறப்பு சலுகை.